ஹலோ ப்ரோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, ரொம்ப நாள் கழித்து நான் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது என்னோடய பழைய வீடியோ வந்து எப்படின்னா அந்த வீடு கட்டின வீடியோ. இப்போ எதுக்கு திரும்ப இதுக்கு கமெண்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக வந்து யோசித்தேன், ஒன்று கேமிங் வீடியோஸ் மட்டும்தான் போடணுமா, இல்லாட்டி விளாக் வீடியோ மட்டும்தான் போடணுமா, இல்லாட்டி மீம்ஸ் அந்த மாதிரி வச்சு தனித்தனியாக தான் போடணுமா, எல்லாத்தையும் தூக்கி ஒரே சேனலில் போட முடியாதா அப்படின்னு யோசித்தேன். அந்த மாதிரி ஒரு சேனல் தான் என் சேனல். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா வந்து விலாகு எல்லா கண்டென்ட்டையும் வந்து ஒரே சேனலில் போடலான்ட்டு யோசிக்கிறேன். அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பீப்புளுக்கும் வந்து காமனாக இருக்கிற ஒரு விஷயம், யாராக வேணா இருக்கலாம், மேல் ஃபீமேல் சில்ட்ரன்ஸுக்கும் இருக்கும், யார் இருக்காதுன்னு சொன்னான். நீ தான் தைரியமான சொல். அது என்ன அதுனா ஸ்ட்ரெஸ்ஸு தான், வேற என்ன. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் எப்படி இருக்குன்னா வந்து நான் எப்படி சொல்ல, அதான் எல்லா பேத்துக்குமே தெரியுமே, கூட யாராச்சும் இருந்தால் பேசுறதுக்கு நல்லா இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேனல் இந்த சேனல். ஆக்சுவலாக இந்த சேனலை நான் எதுக்காக க்ரியேட் பண்ணேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல்னால் வந்து நான் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் கசின்ஸ் கூட சேர்ந்து விளாடும் போது பார்க்க வந்து எனக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஓகே நான் தெளிவாக சொல்லணுன்னா, கேம்ஸ் பான் தமிழ் கேமிங் லைக் தட் அந்த மாதிரி நான் ஒரு சேனலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த சேனலை நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் பண்ணதே. பட் நான் வந்து லீவ் டைம்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வீடியோ பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் போட்ட அந்த அயன்மேன் வீடியோஸ், அப்புறம் வந்து டோட்டல் ஓவர் டோஸ்லாம் வந்து மோர் தென் 100 வியூஸ் 200 வியூஸை க்ராஸ் பண்ணிருச்சு. ஷார்ட்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி தான். பட் அது வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அந்தளவுக்குலாம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. சேனலை க்ரியேட் பண்ண நோக்கம் வந்து வேறு, பட் அதில் வியூஸ் போனால் மட்டும் இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது. எனக்கு தேவைப்படுறது வந்து இப்போ என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகணும் லைக் தட். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இப்போ நான் என்ன வீடியோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் விளாடும் போது நான் சிரிப்பேன், லைக் என் கூட விளாட்றவங்களும் சிரிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீலாக வரணும். அந்த மாதிரி தான் இப்போ நான் அந்த மாதிரி தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் தட் ஆக்சுவலாக வந்து பாய்ஸ் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பேசுகிறதே தோணாது, ஏதாச்சும் ஒன்று பேசணும்னு தோணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனவுடனே தானாக டாபிக் சூரியத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒலிம்பிக்ஸை பற்றி பேசுன்னு வச்சுக்கோங்க, அது ஏதாச்சும் ஒரு மூவிஸை பற்றி போகும். இப்போ மூவிஸை பற்றி பேசுகிறீங்கன்னா ஃப்ரூட்டை பற்றி போகும், ஃப்ரூட்டை பற்றி போகிறேன்னா ஸ்கூலை பற்றி போகும், ஸ்கூலை பற்றி போகிறேன்னா வேறு எங்கிட்ட போகும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்குது. எல்லா பாய்ஸ்கிட்டையுமே அது இருக்கும். அப்சல்யூட்லி எல்லா பேத்திகிட்டையுமே இருக்கும். ஈவன் தட் எப்படின்னா, நான் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் அப்போ படிச்சுட்டு இருப்பேன், திடீர்னு வந்து ஒரு ரீலை பற்றி பேசுவேன், அவன் இன்னொரு ஷார்ட்ஸை பற்றி பேசுவான், அவன் வந்து அதை எனக்கு அனுப்பிவிட்டேன்னு சொல்லுவான், நான் லைக் பண்ணலன்னு சொல்லுவேன், அது கான்ட்ரவர்சி. அந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். ஈவன் தட் இப்போ ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சா, ஸ்போர்ட்ஸ் டேல என்னாச்சுன்னா, இதை தான் நான் சொன்னேன். இப்போ எதுக்கு நான் சரி ஓகே நான் என்ன நடந்து சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் டேல என்னாச்சுன்னா, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளாக் 1 ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் எல்கேஜி யூகேஜி 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் வந்து சும்மா உட்காண்ட்ருக்கோம். பின்னாடி கிரவுண்டில் பந்தல் போட்டிருப்பாங்க மேலே, அதுக்கு பின்னாடி ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க, எங்களுக்காகவே வச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஸ்கூலெல்லாம் அந்த ஃபோனை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அங்கே போய்ட்டு உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது அவங்க கான்ட்ரவர்சின்னு இல்லை, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிடி சாரை திட்டி அமுச்சு விட்டாரு. ஏன்னா அது சப்போர்ட்டுக்காக வச்சுருந்தாங்களா, நாங்கள் அங்கே போய்ட்டு உட்காண்ட்ருந்தோம். அது ஒன்று. ஈவன் தட் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து நான் என் சேனலில் புது கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னான்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் வீடியோஸ் தான். நான் இப்போ கூட ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குறேன்னா, இவனை வந்து என்னால் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ என் கூட யாரும் இல்லை, இப்போ நான் தனியாக தான் உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். பட் சரி ஓகே, இப்போ தனியாக தான் உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது இவ்வளோ மொக்கையாலாம் இருக்காது.
ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வந்து ஒரு லூஸு. ஏதாச்சும் ஒன்று பண்ணி சிரிச்சுக்கிட்டே கிடப்போம். அதே மாதிரி தான் கேம் ஆடும்போது இல்லை, கேம் ஆடும்போது என்ன ஆகும்னா முந்திட்டு போயிடுவேன், எங்கிட்டாவது உட்காந்துருப்பேன், அவங்க எங்கிட்டாவது உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி பக்கம் சுமாராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரீ ஃபயரே ஆடுறேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவுட் ஆகும் போதெல்லாம் ஒரு மாதிரி கரைச்சலாக போகும். வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னோடய மோட்டோ. வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி லீவுனால தான் நான் இன்றைக்கி கூட கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். ரோப்ளெக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணேன், அது கூட 146 152 என்னவோ வியூஸ் போச்சு. எனக்கு அதில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு தேவைப்படுறது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஈர்னஸஸ்ஸே கம்மியான மாதிரி இருக்கணும், டைம் எப்படி போச்சுன்னே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் யாரை சொல்லலாம், எனக்கு எல்லா பேத்தையும் பிடிக்குமே. பர்டிகுலராக சொல்லணுன்னா விஜே சித்து விலாக்ஸ், அப்புறம் வந்து தமிழ் கேமிங்கு, கேம்ஸ் போண்டு, கேகே ஆர்மி, ஏட்டுடி, இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு எப்போ இருக்குன்னா வந்து டைம் பாஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் ஏகப்பட்ட இது சொல்லணும். ஆக்சுவலாக வந்து ட்ராவலிங் வந்து ஒரு ப்ளஷர், மூவிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஷர். வந்துட்டு நம்ம அங்கே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஒரு சில மூவிஸில். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனது வந்து மஞ்சுமல் பாய்ஸு, கேஜிஎஃப்பு, ஏகப்பட்ட படம், நோவே ஹோமு, ஸ்பைடர்மேன் நோவே ஹோமு, எண்டு கேமு, ஏகப்பட்ட படம் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. வந்துட்டு இதெல்லாம் ஒரு மேஜிக். ஓகே, இப்போ நான் பேச வந்தது என்னமோ அதை மறந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச வந்தேனே நான் மறந்துட்டேனே. ஓகே, இது பழைய வீடியோவில் நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, உண்மையை சொல்லலாம், நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ஓகே ப்ரோஸ், இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். இனிமேல் வந்து இந்த சேனலில் நான் எப்படி சொல்ல, ஒரே ஒரு வீடியோ கேமிங் மட்டும் அப்லோட் பண்ணுறதில்ல, நிறையா விஷயத்துக்காக நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஈவன் இந்த வீடியோக்கு நான் தம்ப்நெயில் வைக்க மாட்டேன், ஒழுங்கான டைட்டில் வைக்க மாட்டேன், ஹேஷ்டேக்ஸ் போட மாட்டேன், இந்த வீடியோவுக்கு மட்டும். ஓகே ப்ரோஸ், டாடா பாபா, see you.